Hi, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நம்ம ரெகுலரா வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெகுலர் வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட இன்னும் நிறைய பிளவுஸோட டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்ற எடிட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதுவும் வரலாம், மேபி இதுவும் வரலாம், இந்த வீடியோ வரலாம், எனக்கு தெரியல எப்படி வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்தது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்து என்ன விஷயம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேட்குறீங்க, வெளியிலேருந்து கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கலாம், இல்லை வீடியோ மொத்தத்தில் நம்மளோட டிசைன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ பார்த்துட்டு கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் சொல்லுங்கள், இதுலேயே எங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நிறைய ரீசன் இருக்குது நான் வந்து ப்ரைஸ் சொல்லாததுக்கு. என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டிசைன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டிசைனுக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ், அதாவது இப்போது நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைனுக்கு வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்பட்டிருக்காது, இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொஞ்சமாக தேவைப்பட்டிருக்கும், இல்லையா நான் எடுக்கிற கிளாத்தோட ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கலாம், இல்லை அதிகமாக கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸில் இருந்திருக்கும். நான் சப்போஸ் அதே ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் அதே ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க நல்ல பெரிய பாடியாக இருந்தால் நான் துணியை உண்டுன்னு எடுத்திருப்பேன், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா துணி கம்மியாக எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நான் அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை தான் நினச்சிப்பீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நான் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு நீங்கள் கேட்குறப்ப அதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான கிளாத்து, அந்த கிளாத்தோட குவான்டிட்டி வந்துட்டு நான் வேறு மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ரேட் வேறு மாதிரி கிடைக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அதில் வந்து ரேட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதிகமும் ஆகலாம், கம்மியாகலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ 500 ரூபாய் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப நான் 600 ரூபாய் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன அந்த அக்கா அந்த டிசைனுக்கு 500 ரூபா தானே சொன்னாங்க, இப்போ பாரு 600 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். ஈவன் நானாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சங்கடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் யாருமே மோஸ்ட்லி நானுன்னு இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் எந்த சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் டிசைனோட ரேட் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து அதுதான். அது பேட்டர்ன் மட்டும் இல்லை, ஆரி ஒர்க்குக்கும் அப்படி தான். இப்போ ஆரி ஒர்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசைன் கேட்குறீங்க, நான் பண்ணுன்னா அதே சேம் டிசைன் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கூட அதில் கண்டிப்பாக நீங்கள் சின்ன ஆல்ட்ரு கேட்கலாம். இல்லை அதே சேம் டிசைனே வந்து கேட்குறீங்க அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட் வந்து வித்தியாசம் வரப்போ கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலை வந்து எங்களுக்கு ஜாஸ்தியாகும். இப்போது நான் ஒர்க் பண்ண ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது நெக்கோட ஹைட் வந்துட்டு ஒரு 8 இன்ச்சு தான் இருக்குது, அகலம் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு அகலம் தான் இருக்குது, சின்ன பொண்ணாக இருக்காங்க, கை சுற்றளவும் சின்னதாக இருக்கும், கை லென்த்து அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களோட அளவு வந்து நெக்கோட ஹைட் ஒரு 9, 9.5 இன்ச்சு, அகலம் வந்து 6 இல்லை 6.5, கை சுற்றளவு பெருசாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸுமே நாங்கள் கொஞ்சம் சேர்த்தி போடுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட கணக்கு கிடையாது, டைமிங் தான் எங்களுக்கு மெயினாக கணக்கு, ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ்க்கு நான் உங்களுக்கு 2000 சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மேபி உங்களோட ப்ளவுஸ்க்கு ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ சேர்த்தி வரும், கண்டிப்பாக வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சங்கடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இப்போது நான் அதிகமாக சொல்லி உங்களோட இதுக்கு வந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னா அது வேறு. அது வந்து யாருமே வந்து ஏங்கா அது அதிகமாக சொன்னீங்க, இங்கே கம்மி பண்ணி வாங்குறீங்கன்னு யாருமே கண்டிப்பாக கேட்க மாட்டோம், கரெக்டாக. ஆனால் கம்மியாக சொல்லிட்டு நான் அதிகமாக நான் உங்களுக்கு கேட்குறப்ப கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ப்ரைஸ் சொல்கிறது இல்லைங்க. யாருமே வந்துட்டு ப்ரைஸ் சொல்லாததுக்கு ரீசன் அதுதான். நீங்கள் நம்ம டிசைன் பண்ண ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் அதுதான் கேட்குறீங்க அப்படின்னா, எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அது ஆரி ஒர்க் இல்லை பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த பிக்சரை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் சொல்கிறேன். அது நான் சொல்லியிருப்பேன், அது வந்துட்டு இதுதான் இதோட ப்ரைஸு, மேபி உங்களுக்கு வந்து அது சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இதில் சங்கடப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதில் கேட்குறது அப்படியே வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க, அவ்வளோதான். இன்னொன்னா ஒரே வீடியோவில் நான் 4-5 ப்ளவுஸ் கூட காட்டியிருப்பேன். நீங்கள் மொட்டையாக வந்துட்டு அக்கா இந்த ப்ளவுஸ்க்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும், எந்த ப்ளவுஸ்க்குன்னு சொல்ல முடியும். அதில் 5 ப்ளவுஸ் அப்படின்னா 5 ப்ளவுஸ்க்கு நான் போய் தேடி அதுக்கு உங்களுக்கு வந்து நான் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் சொல்ல முடியாது. இதுதான் ரீசன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய சுச்சுவேஷன்
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 days, நாங்கள் எப்போவுமே வந்துட்டு 15 days டைமில் தான் வந்துட்டு ப்ளவுஸே வாங்குவோம். அது ஆரி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தால் கூட நான் அப்படி தான் வந்துட்டு டைம் கேட்டு வாங்கிப்பேன். ஏன் அப்படின்னா இங்கே எங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் இருக்கும். இங்கேயும் லோக்கலில் நிறைய பேட்டர்ன் தான் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக ஸ்டிச் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணா ஒருத்தர் தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஒரு ஆள்னால எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். நான் இங்கே லோக்கல் வர ஆர்டர்ஸும் நான் பண்ணி தான் ஆகணும். இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அப்படிங்கிறப்ப அது எல்லாம் நான் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் 15 days டைமே சொல்லியிருப்பேன். ரொம்ப ரேராக நம்மக்கிட்ட தைச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 15 days சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் முன்னாடியே தைச்சு கொடுத்தும் இருப்பேன். நீங்கள் எமர்ஜென்சின்னு கேட்டிருந்தீங்கன்னா தைச்சிருப்பேன். இல்லை 1 month ஆனதும் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்மளோட சென்னை கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட 1 month 2 months கூட வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கிடையாது, கொஞ்சம் ஆர்டினரி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து டைம் எடுத்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் அவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து எமர்ஜென்சி வேணும்னாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து 15 days தான் டைம் கேட்பேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி என்கொயரி பண்ணுறீங்க, நான் 15 days டைம் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்காவது நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடணும். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 5 to 6 days வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கேட்குறீங்க, அக்கா நான் இன்னைக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு. அப்போ வந்து நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அப்போ 2 நாள் நான் பார்ப்பேன், நீங்கள் சென்ட் பண்ணலினாவே சரி ஓகே அவங்க அனுப்பல போல இருக்கு அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா யாருமே என்கொயரி பண்ணிவிட்டு இல்லை எனக்கு வேண்டாம் நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன்னு யாரும் ரிப்ளை பண்ணுறதே இல்லை. கேட்குறீங்க, உங்களுக்கு ஓகேனா அனுப்புறீங்க, இல்லைன்னா அதுக்கு ரிப்ளையும் மறுபடியும் வர்றதில்லை. அதனால எனக்கு தெரியாது இல்லையா. நான் என்ன பண்ணுவேன்னா சரி நீங்கள் அனுப்பலை போல இருக்கு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன். இல்லை இங்கே வர ஆர்டர்ஸ் நான் வாங்கியிருப்பேன் அந்த டைமுக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் 1 week கழித்து திரும்ப எனக்கு சொல்லாமல் அனுப்பிச்சிட்டாலோ இல்லை அப்போ நான் கேட்குறப்போ இல்லைங்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அன்னைக்கு கேட்குறப்ப அந்த அக்கா சரி நாங்கள் ஏன்னா இப்போ கேட்குற முடியலங்கிறாங்க அப்படிம்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இன்னொன்று என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொரியர் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அங்கேருந்து அனுப்புகிறப்பவும் நீங்கள் தான் பே பண்ணுவீங்க. இங்கேருந்து நாங்கள் ரிட்டன் கொரியர் அனுப்புகிறப்பவும் நாங்கள் கொரியர் சார்ஜ் உங்ககிட்ட தான் வந்துட்டு கேட்போம். ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்துட்டு ஓகேவா இருக்கா அப்படின்னா மட்டும் நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் தூரத்துலேருந்து அனுப்புறதுனால மட்டும் நான் கம்மியாக பண்ணி தந்துட முடியாது. எனக்கு வந்துட்டு அந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? அதனால் நான் அதுக்காக நான் கம்மி பண்ணவும் மாட்டேன். அதனால் நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இப்போ ரேட் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு சென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் லேட்டாக திரும்ப கேட்டு சங்கடப்படுத்தாதீங்க. அப்புறம் அக்கா நான் அன்னைக்கு கேட்டு சரின்னு சொன்னீங்க அக்கா, என்னக்கா இன்னைக்கு மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த டைமுக்குள்ளார முடிவு பண்ணி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் எனக்கு இன்ஃபார்மாவது பண்ணுங்கள், அக்கா இல்லை நான் இந்த 1 week கழிச்சு வேணா நான் பார்க்குறேங்க்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களோட முடிவு என்னவோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய என்கொயரி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட்டாக வந்த எனக்கு கல்யாண ஆர்டர் கூட ரொம்ப எமர்ஜென்சியில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு புதுக்கோட்டையிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, அறந்தாங்கி பக்கத்துலேருந்து. அவங்க வந்து எனக்கு கல்யாண ஆர்டர்னே சொல்லலை, மொட்டையாக தான் வந்து எனக்கு தீபாவளி முடிச்சு அனுப்புகிறேங்கான்னு சொல்லியிருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், கிட்டத்தட்ட 15 ப்ளவுஸே என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், 15 16 என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, அவங்க எப்போ வேணும்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, பட் ஆனால் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து அந்த டிசைன்லாம் என்னென்னு அனுப்புப்பா, அப்புறம் எப்போ வேணும்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு 15 days தான் டைமே இருந்துச்சு. அந்த 15 ப்ளவுஸுக்கும் 15 days தான் எனக்கு டைம் இருந்துச்சு. அது போக இங்கே லோக்கல் கல்யாண ஆர்டர் ஒன்று. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் பண்ணி கொடுத்துட்டோம், ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வந்துட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.